ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட இன்ப நாமத்தில் இந்த ரெண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, போன வாரங்கள் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? ராஜாவின் போர் வீரர்கள், துணிச்சலான மனுஷன், ஓகே, கரேஜியஸ் பர்சன், ஓகே, வல்லமையான மனுஷன், இது உணர்ச்சி உள்ள மனிதன், வல்லமையான மனிதன். பிறகு ஃபெய்த்ஃபுல், நம்பிக்கை உள்ள மனிதன். வெரி குட். யாரை குத்தி பேசினேன்? பெனையா. பரவாயில்லையே, ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்களே. பியூட்டிஃபுல். பெனையாவை குறித்து பேசணும். கர்த்தர் உங்களை ஆண்டவர் பெனையா போல் ஒரு துணிச்சல், கரேஜியஸ் மேன், துணிச்சலான மனுஷன், சென்சேஷனல், உணர்ச்சி உள்ள ஒரு மனிதன், கரேஜியஸ், சென்சேஷனல். தான் மூன்றாவது காரியம், ஆண்டு வல்லமையான மனிதன், மைட்டி மேன், பராக்கிரமசாலி. நான்காவது கான்ஃபிடென்ஷியல் மேன், நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷன். பெனையாவை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் போன வாரங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வாசித்த வார்த்தைகளின் பிரகாரம் நம்ம மறுபடியும் ஒரு முறை அதை வாசிப்போமா? மறுபடியும் ஒரு முறை வாசிப்போம். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி கேட்டபொழுது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரனை நோக்கி எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. சரி, இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியாது? அவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் இது வரையும் கேட்டவே இல்லை. பரவாயில்லையா? வெரி குட். உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த செய்தியை நான் இப்போ ஆயத்தப்படுத்துறதுக்காக, ப்ரிப்பேர் பண்ணதுக்காக. வெரி குட். இங்கே ஒரு அருமையான இன்சிடெண்ட் நடக்குது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இன்சிடெண்ட் தான். என்ன நடக்குது அப்படின்னா, அது 1ஆம் வசனத்தில் அதுக்குடைய ஆரம்பம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எங்கே வருகிறான்? பெத்தேல். பெத்தேல் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். அப்பத்தின் வீடு இல்லையா? பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. இல்லைன்னா பிரெட் ஆஃப் காட், பிரெட் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பிரெட், இல்லைன்னா அப்பத்தின் வீடு, ரெண்டும் சொல்லலாம். சரி, அப்பத்தின் வீடு. வாசிங்க. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், யெரொபெயாம் வந்து ஒரு ராஜா. அவன் என்ன பண்ணுறான்? சாலமோன் நாட்களில் ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து ரெகொபெயாம், ஜெரொபெயாம் 2 பிரிக்கப்படுகிறது. அதில் ஜெரொபெயாம் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறிவிடுகிறான். மாறிவிட்ட பிறகு அங்கே அவன் பலிபீடத்தை கட்டி அவன் பலிகளை செலுத்துகிறான். பலி செலுத்தும் பொழுது யாருக்கு அந்த பலிகளை செலுத்துகிறான் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு அம்மா அழகான கேக் செஞ்சாங்களாம் வீட்டில். அருமையான ஒரு கேக் செஞ்சாங்களாம், பேன் கேக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேக் செஞ்சாங்களாம். செஞ்சு முடித்த உடனே எல்லா பசங்க வந்து ஒரு 5 பசங்க இருந்தாங்க. அப்போ 5 பசங்களும் சண்டை போட்டுக்கலாம், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி. நான் கூட சில சமயத்தில் இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் பொறாமல் வருது பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய கதையை ஓடிட்டுருக்கோம். இந்த கதை எடிபிள்லேஸ்லேருந்து எச்எல்சிலேருந்து எப்ரோனுக்கு போய் பிறகு எங்கேயோ போய் என்கிட்ட திரும்ப வரும். அப்படி வந்து நடக்கும் பாருங்கள். அதுபோல் என்ன பண்ண, நானும் தான் எனக்கு தான் சொல்லி இந்த பிள்ளைங்க கேட்டாங்களாம். அப்போது உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரி இதோட முடிவு பண்ணுறது. நிறைய பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க மேலே பெற்றுட்டாங்க ஜாஸ்தி. யாருக்கு ஃபஸ்ட்டு கேக் கொடுக்குறதுன்னு தெரியல. உடனே அம்மா சொன்னாங்களாம், உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணார்? பந்தி கொடுத்தாரு. பந்தி கொடுத்த பொழுது அதில் வந்து அந்த கடைக்குட்டி சின்னவனுக்கு தான் முதல்ல கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பையன், சின்ன பையன் சொன்னானா, அண்ணா நீ ஜீசஸாக இருறான்ட்டான். நீ ஜீசஸாக இருந்து அண்ணங்காரங்கிட்ட சொல்லிட்டானா. அதுபோல் ஆண்டவர் தேவன் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் ஒரு சில காரியங்களை
தேவன் நமக்கு செய்கின்றார். இங்கே பார்க்கும் பொழுது அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற அநேக காரியங்களை பார்க்கின்றோம். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வந்து இது யூதாவில் இருந்து எருசலேமுக்கு அனுப்புகிறார், இஸ்ரேலுக்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக் கொடுத்து அனுப்புகின்றார். என்ன காரியத்தை பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுக்கும் பொழுது இங்கே இந்த சப்ஜெக்டில் பார்க்க வந்து ஒன்று ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன், ஃபால்ஸ் வந்து சர்வன்ட், அங்கே வந்து பொய்யான ஒரு தீர்க்க. இப்போ கொஞ்சம் பார்த்தோம் பாருங்கள், அந்த அம்மா என்ன சொன்னிச்சு, என் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லி. இயேசு உள்ளத்தில் பிறக்கிறாரு, இது வயிற்றில் பிறக்குதுன்னு சொல்லிடுச்சு. அது இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்கிறாரு, வயிற்றில் பிறக்கிற பக்கத்தில் முன்னே பிறந்து முடிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணுது, அவ்வளோ துணிச்சலாம் அந்த காரியம் சொல்லுது. இன்னொருத்தன் கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அவர்தான் ஜீசஸ்ன்னு பேரையை வச்சுக்கிட்டு என்னை தவிர வேறு கிறிஸ்து இல்லை. இப்படி தீர்க்க தரிசனம், பயங்கர கள்ள தீர்க்க தரிசனங்கள், அநேக காரியங்கள். அப்போ புதுசாக தோன்ற சாமியாருங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆமாம், பின்பற்றி போயிடக்கூடாது. இப்போல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் டான்ஸ் ஆடுறது தான் லேட்டஸ்ட் ஃபேஷன். பார்த்தீங்களா, அவர் நல்லா அழகாக டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. நிறைய சாமியாருங்க இப்போ டான்ஸ் கற்றுக்கினா தான் ஊழியத்துக்கு வர முடியும். ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுற, உங்களுடைய வேலைகளை நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன வேலை அந்த வேலையில் உங்களை கவனிச்சு. ஜாப்னா என்ன, உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஜாப் ஜேஓபி ஜாப்னா என்ன, ஜாப்னு சொல்கிறாங்கல்ல, ஜாப்னு சொல்லலாமா? ஜாபுக்கு என்ன, ஜேக்கு என்ன மீனிங், ஓக்கு என்ன மீனிங், பிக்கு என்ன மீனிங்? ஜாபுன்னா ஜாயினிங் அதர்ஸ் பிஸ்னஸ்ன்னு அர்த்தம். ஆமாம், மற்றவங்க வேலையில், ஆமாம், நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் அது, அந்த பிஸ்னஸில் நீங்கள் போய் தலையிடுறது. நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத வாழ்க்கை. உங்களுக்கு ஜாபுக்கு போகிறது வேறு, அது பர்பஸாக போகிறீங்க. பர்பஸ் இல்லாமல் இடத்துல நாம் எப்போவுமே போகக்கூடாது அப்படின்றத நம்ம முடிவு செய்யணும். சரி, இப்போது இன்றைக்கி பார்க்கும்பொழுது 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன 4 காரியங்கள்னு பார்த்தோம் இல்லையா? என்ன நாட்கள் பார்த்தீங்க, இன்னும் பார்க்கல. அப்போது இந்த செய்தியினுடைய தலைப்பு வாய்ஸ் ஆஃப் பவர், வல்லமையின் சத்தம். வேத வார்த்தைகள் ஒரு வல்லமை இருக்குது, ஒரு பெரிய கிருபை அதில் இருக்குது. 4 காரியங்களை இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை, அதாவது வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை மிக வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை. 2வது, ஒபீடியன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது அது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஒரு மனமாறுதல் கிடைக்கும். என்ன நடக்கும், கன்வர்ஷன் கன்ஃபஸ் பண்ணும்போது கன்வர்ஷன் வரும். நம்ம வந்து நம்முடைய காரியங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட அழும் பொழுது ஒரு கன்வர்ஷன் இல்லையா, மனம் மாறுதல் உண்டாகும். பிறகு தேவனுடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்போது நம்முடைய வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் இப்படி வந்து கீழே போக, மேலே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு 2வது கீழ்ப்படிந்து பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் மாறுதல் வந்தால் வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்லவே, சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் தேவ தயவு நம்மோட கூட இருக்குது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் நெவர் ரிட்டையர். உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு ஓய்வே கிடையாது. சொல்லுங்க, உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு. ஆமாம், அப்படி சொல்லும்பொழுது நர்வுலாம் அப்படி புடைக்கணும். ஆமாம், 2 டோஸ் இது பிளட்டு 5 யூனிட் பிளட் ஏற்றுன மாதிரி இருக்கணும். ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு ஓய்வே கிடையாது. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை கர்த்தர் தேவன் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே கர்த்தர் வச்சுருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியத்தில் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு பெரிய திட்டம். இந்த பெத்தேல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது இஸ்ரேலையும் யூதாவையும் பிரிக்கிற அந்த பார்டரில் பெத்தேல் இருக்கும். இஸ்ரேலையும் யூதாவையும் பிரிக்கிற பார்டரில் அந்த பெத்தேல் இருக்கும். அதை நீங்கள் மேப்பில் பார்க்க முடியும். பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்காமங்க. பெத்தேல் பாருங்கள், அதுக்கு அந்த பார்டர் இருக்குது பாருங்கள். பார்டரில் ரைட், இன்னும் கொஞ்சம் வெரி குட். அதான் பெத்தேல். அங்கே தான் இந்த பெத்தேல்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எதுவுமே ஞாபகம் வரல. பிரியாணி தான் மத்தியானம் ஞாபகம் வருது. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி தான் பாஸ்டர் ஞாபகம் வருதுங்களா? ஹல்லேலூயா. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது ஒரு குடும்பம் வந்து உட்காந்துருக்குது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. என்ன வேணும்னு கேட்டால் பிரியாணி. அப்போ சிக்கன் மட்டனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கம்மா. அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். இவன் சொல்கிறான் சிக்கன்றான், இன்னொருத்தன் மட்டன்றான். இவன் சொல்கிறான் அந்த சிக்கன் வந்து அது பிராய்லு சிக்கன் சொல்கிறான். அவன் சொல்கிறான் இல்லை நாட்டுக்கோழி தான் கேட்குறான். அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான் மட்டன் சொல்கிறான், அது கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறான். இவனுங்க 2 பேரும் சண்டை போர் அடிச்சு போயிட்டு அந்த ஒரு சின்ன மேட்டருக்கு. அதுபோல் நம்முடைய நினைவுகள் எப்பவுமே ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் ஆலயத்தை கொண்டு ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாள். அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா, தேவனதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். சொல்லுங்கள், தேவனதை ஆசீர்வதித்து. God blessed and sanctified. God blessed and sanctified. இந்த நாளை கடவுள் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். நம்ம ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவது சும்மா இல்லை, ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதிக்க. அப்படின்னா அந்த நாள் உடைய ஆசீர்வாதம் என்னெல்லாம் வச்சுக்கோல அத்தனை ஆசீர்வாதமும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் தங்கும். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய திட்டங்கள். அப்போ இந்த பெத்தேல்ன்றது பார்டர். ஏன் அந்த இடத்துல அந்த பலிபீடத்தை கட்டுறான்னா, இங்கே இருக்கிற ஆள் அங்கே வரணும், அங்கே இருக்கிற ஆள் அங்கே இருக்க வேண்டும். அவன் என்ன பண்ணுறான், இந்த யூதா மக்கள் வந்து அவங்க அங்கே ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்டரில் என்ன பண்ணுறான், அந்த பெத்தேல்ன்ற இடத்துல. பெத்தேல் ரொம்ப முக்கியமான இடம். நமக்கு யார் ஞாபகம் வருதுன்னு சொன்னால், யார் ஞாபகம் வருது உங்களுக்கு பெத்தேல்னு சொன்னால்? யாக்கோபு. வெரி குட். அப்ரஹாம். யாக்கோபு ஞாபகம் வருது. பெத்தேல் என்ன பண்ணுறான், ஒரு கல்லை தூணா நிறுத்தி அந்த இடத்துக்கு பெத்தேல். அதுக்கு முன்னாடி என்ன பேர் அதுக்கு? அது பேர் லூஸ். நான் சொல்லமா, நீங்கள் தான் சொன்னீங்க. அதுக்கு பேர் என்ன பண்ணுறது? லூஸு. லூஸ். அதுதான் லஸ் கார்னர் ஆயிடுச்சு போலது. சரி, லூஸ். அந்த 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 பழக்கு வந்து லஸ், அது லூஸு. சரி, லூஸ். அந்த அந்த இடத்த அவன் பேரையே மாற்றிடுறான், பெத்தேல்னு பேரான். பெத்தேல்னா நம்ம சொன்னோம் அப்பத்தின் வீடு, எல்லாம் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடம் மிக மிக முக்கியமான. குளோபை எடுத்து ஒரு ஆணி அடித்தா சென்டர் பார்ட், தான் சென்டர் பார்ட். அந்த இடத்துல வந்து பாருங்கள், பிசாசு எவ்வளோ பெரிய திட்டம் பாரு. அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அங்கே அவர்கள் ஆராதிக்கிறாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல ஒரு பெரிய ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனை நடக்கும்போது ஜெரபியாம் என்ற கிங், நான் பார்த்தோம் பாருங்கள், ஜெரபியாம் என்ற கிங் என்ன பண்ணுறான், அங்கே ஆராதனையை அங்கே நடத்துறது பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த அருமையான தீர்க்கதரிசி வந்து வரான். அந்த முதல் வசனத்தை வாசிங்கன்னா, 1ஆம் வசனம் வாசிங்க. தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் இருக்கையிலே தேவனுடைய மனுஷன் ஒருவன். தேவனுடைய மனுஷன் ஒருவன். அப்ப அவன் பேர் என்ன? யாருக்காவது தெரியுமா? இங்க உட்காந்துருக்கவங்க யாராவது? என்னம்மா? யாரு? ஆபிரகாமா? சரி, பரவாயில்ல. ஏதோ ஒரு தூபம், ஏதோ ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, அந்த பலிபீடத்துக்கிட்ட பேசுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறாத போது நம்ம வந்து அதை பார்த்து
பேசணும். நான் நம்ம முறை சொல்லிருக்கேன் பாருங்க, நமக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை என்ன செய்யணுமா, அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய பேப்பரில் ஷீட்டில் எழுதுவாங்க. ஷீட்டில் எழுதி அதை கொண்டு போய் தண்ணியில் காமிப்பாங்க. தண்ணியில் காமிச்சு அப்படியே என்ன பண்ண, தண்ணி அப்படியே விழுது பாருங்கள், அந்த ஷவரில் கொண்டு காமிப்பாங்க. தண்ணி இல்லைன்னா ரன்னிங் வாட்டரில் வந்து அந்த அப்போது அது என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு சாப்பாடு அழியிறது மாதிரி இல்லை, அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்ட உடனே அவங்களுக்கு என்ன விசுவாசம், இந்த எப்படி இந்த வார்த்தைகள்லாம் அழிஞ்சு போச்சோ அதுபோல் என் பிரச்சனையும் அழிஞ்சு போச்சு. இது அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம். அதுபோல் இவன் என்ன செய்யறான்னா அந்த பலிபீடத்தை பார்த்து பேசுறான். பலிபீடமே பலிபீடமே, சொல்லுங்க, அந்த பலிபீடத்தை நோக்கி, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே 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 பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். யோசியா என்னும் பேருள்ள ஆல்டர்னு சொல்லி யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடை, அது அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவர் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபொழுது அப்போ அவன் செய்கிற காரியங்கள் அவனை உணர்த்தப்பட வேண்டும். ராஜா தவறான வழியில அவன் போகும்பொழுது தீர்க்கதரிசிகள் என்ன செய்ய வேண்டும், தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை எச்சரிக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே உன்னை நான் காவலனாய் வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் என்ன தேசத்துக்கு காவலனா வச்சிருக்கிறார். 10 நீதிமான்கள் சந்தோஷம் வந்தால் பட்டினம் கலிகூரும். 10 நீதிமான்கள் நிமித்தமாய் பட்டணத்தை அழிப்பதில்லை. கர்த்தர் உங்களை என்னை எப்படி வச்சிருக்காரு, ஆண்டவர் தேவன் எப்படி வச்சிருக்காரு, நீதிமான்களாய் வைத்திருக்கிறார். அப்போ அந்த வசனம் பாருங்க, அவனை பிடியுங்கள் என்று. அப்ப அந்த ஜெரோபியாம் பார்த்துட்டு உடனே அவன் பலி செலுத்திட்டு இருக்கான். பிடிங்கன்ன உடனே அந்த கை, எந்த கை நீட்டினானோ அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீட்டின கை உனக்கு எதிராக விரோதிக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சொல்லுங்க, அப்படி எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. அந்த கை நின்று போச்சு. உடனே அந்த ராஜா சொல்கிறான், நீ மறுபடியும் நீ வேண்டிக்க ஊழியக்காரனே, என் கை மறுபடியும் முன்போடு ஆகும்படி உடனே நடந்து போச்சு. சரி, இதெல்லாம் பார்த்தோன்னே நான் இந்த மெசேஜ் எடுக்கும் பொழுது நான் ரொம்ப யோசித்தேன், இந்த ஊழியக்காரன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் என் மனசில் வந்துச்சு. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஊழியக்காரன் யாருன்னா, பெத்தேல்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்த ஊழியக்காரன் ஆமோஸ் என்பவன் அந்த ஊழியக்காரன். அவனை குறித்து நம்ம 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் சீக்கிரமாக வாசிக்கிற டைம். அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாக. சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன், வேகமாக சொல்லிடுறேன், எனக்கு டைம் படிக்கிறதுக்கு டைம் ஆகி போச்சு. இங்கே வருங்க, அங்கே எப்படின்னு பார்த்தோம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் ஒரு மைனர் ப்ராஃபட் சின்ன ஒரு தீர்க்கதரிசி ஆமோஸ். அந்த ஆமோஸ் என்ன பண்ணுறான், நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த சமயத்தில் பெத்தேலில் இந்த அருமையான ராஜா ஜெரொபெயாம் என்ன பண்ணுறான், அவன் தேவனுக்கு விரோதமான ஆராதனையை ஏறெடுக்கிறான் என்பதை அங்கே தேவன் காண்பிக்கிறான். அப்போது என்ன பண்ணுறான், அவன் போயிட்டு நேரம் ராயல் பேலஸ் இருக்குது, ராயல் சாங்சுரின்னு இருக்குது. அந்த சாங்சுரியில் போய் அந்த இதுக்கு ஆலயத்தில் போய் சொல்கிறான்ப்பா, நீங்கள் எல்லாம் தப்பான காரியம் நடக்கிறீங்க, தேவன் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரவேல் தேசத்தை நமக்கு கொடுத்தாரு, அந்த கொடுத்த தேசத்தை நீங்கள் பாழா பண்ணுறீங்களப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அமித்ஷாவுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா அவன் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு எடுபடியாக இருக்க, ராஜாவை சொல்கிறது தான் அவனுக்கு பெரிய காரியம். அதை குறித்து தான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான் பாருங்க, 10ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனாகிய அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி ராஜாட்ட போய் சொல்றான், இவர் கூட இருக்கிறார். ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். உனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. அது தேசம் வார்த்தைகள் எல்லாம் சபிக்க மாட்டாது. யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று. இதெல்லாம் என்னென்னலாம் சொல்றானோ, கர்த்தர்கிட்ட இருந்து பெற்று எதெல்லாம் சொல்றானோ
அந்த வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுறான், போயிட்டு கொண்டு ஜெரமியாவுக்கு கூட சொல்லி அனுப்புகிறான். அவனுக்கு கோபம் வருமா, வராதா? ஹல்லேலூயா. இன்னும் சில சமயத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது சில சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சோதனையை கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்ன டிக்கெட் அனுப்புகிறார், ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சு 5 ஸ்டார் 7 ஸ்டார் இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல் ஃபிக்ஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு நீங்கள் டெல்லி வாங்க, உங்களோடு கூட நான் என்ன பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான் இருக்கேன்னா நான் எப்ரோனுக்கு வருவீங்க? எப்ரோனுக்கு வருவீங்க? வரமாட்டீங்க. நாளைக்கு போய்க்கலாம், எப்ரோன் எங்கே போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவீங்க, டெல்லிக்கு ஃப்ளைட்டு எடுத்து ஊரெல்லாம் தண்டோரா போட்டுருவீங்க. என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே கடவுள் நம்மளை சோதிக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணோம், மறந்து போயிட்டோம். நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்லியிருந்தேன். இது மாதிரி எனக்கும் ஆண்டவர் நம்ம லேக் ஏரியாவில் இந்த காரியத்தை வச்சுருந்தார். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக காலையில் என்ன பண்ணோம், கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. கிறிஸ்மஸுக்கு நார்மலாக போயிட்டு சிஎம் போயிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அப்போ கொடுத்த எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லா பிஷப்ஸும் வந்துட்டாங்க, நான் மட்டும் போகலை. அப்போ சிஎம் கேட்டார், ஏன் பாஸ்டர் எடிசன் வரல அப்படின்னு கேட்டார். அவர் ஞாயிற்றுக்கிழமையும் அவர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. அப்போது சிஎம் என்ன நான் சிஎம் கூப்பிட்றாரு அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை எங்கள் ஆண்டவர் தான் அதுக்கு மேலே. ஹல்லேலூயா. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுச்சு, அந்த சிஎம் சொன்னார், அவருக்கு எப்போ ஃப்ரீயாக கேளுங்கன்னாரு. அவரை கூப்பிட்டவர் வெளியே விடுந்த சொல்கிறாரு, பாஸ்டர் இது சிஎம் கேட்பறாரு, உங்கள் கேட்ப எப்பா என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகி போச்சு. நான் சனிக்கிழமை 5 மணிக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா, உடனே எல்லாரையும் 5 மணிக்கு வர சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா இன்சிடென்ட் நான் சொல்ல முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில சமயங்களில் கடவுள் தேவன் நம்மை சோதிப்பார். நான் பெரியவரா, மற்றவங்க பெரியவரா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமுள்ளவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை தேவன் எந்த விதத்திலும் உயர்த்தி ஆசீர்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் தேவன் கிருபையா தேவனுக்கு விரோதமாக போகாதவர் கிருபையாய் பாதுகாத்து கொண்டார். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்ன, கர்த்தருடைய அப்பாயின்மெண்ட்டை பார்க்கலாம் உலகத்தில் எந்த அப்பாயின்மெண்ட்டும் உயர்ந்ததில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொடர்ந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொடர்ந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு க்ரீன் ஃபுட்டட் பீஜன்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை குறித்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அது நம்ம இந்த கிளிப்பிங்கில் பாருங்கள். அந்த பறவை தான் வாழ்நாளில் ஒரு முறை கூட கிரவுண்டை டச் பண்ணதே இல்லையா, பூமியை தொட்டதே இல்லையா. எவ்வளோ பயங்கரமாக அது எப்படி பாரு. இதோடைய வீடியோ பார்த்தா, சில வீடியோஸ் பார்த்தா, அது அந்த பறவையிலேருந்து மரத்துக்கு மரம் போகுது, ஆனால் பூமியை தொட்டதே இல்லையா. அது என்ன பிறந்த நாள்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவுக்கு ரொம்ப ஸ்டேட் பேர்டுன்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா, பிறகு யூபிக்கு ஸ்டேட் பேர்டு. நம்ம இந்தியாவில் இருக்குது அந்த பறவை. க்ரீன் ஃபுட்டட் வடிகால் பிஜன் சொல்லுவாங்க இதை. இந்த பறவையை குறித்து நம்ம வடிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தரையை தொடாத அளவுக்கு மேலேயே பறந்துட்டு அப்படியே செத்து போகுதுங்க. ஒரு பறவைக்கு உடைய கேரக்டர் பாருங்கள், எவ்வளோ
முக்கியமான கேரக்டர். கர்த்தர் உங்களையும் என்னையும் பறவையுடைய சாயலில் படைக்கல, அவருடைய சாயலையே கர்த்தரமை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் சொல்லுங்க. கர்த்தரனை உண்மை உள்ளவனாய் வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆமோஸ் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட போயிட்டு இந்த அமச்சியா வந்து இப்படி ராஜா கிட்ட சொல்லிடுறான். அப்போது இந்த ஆமோஸ் என்ன சொல்கிறான் பாருங்க, குயிக்கமாக சொல்ல பாருங்க. வந்து 11ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான். யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான். இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்று ஆமோஸ் சொல்லுகிறான் என்று. சோ இந்த அமச்சியா ராஜா வந்து இப்படிலாம் சொல்றான் உங்களை பத்தி ராஜாவே அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் சொல்றான், அந்த ஆமோஸ் சொல்றான், நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியின் புத்திரம் இல்லை, மந்தை மேய்க்கிறவன் காட்டு அத்திப்பழங்களை பொறுக்கூறனாக இருந்தேன். கர்த்தரனை அழைத்து இந்த தேசத்துக்கு விரோதமா தீர்க்கதரிசி சொல்லுன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் என்று. அப்போ இந்த தீர்க்கதரிசி எவ்வளோ வல்லமை உள்ள இவன் எப்படி கடைசியில் விழுந்து போகிறான்னு பார்த்தா மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் நல்லா இருக்கும், சில இடத்துல முடிவு சம்பூர்ணமாக இருக்காது. அப்போது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் எந்த வைராக்கியத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த வைராக்கியத்தில் கடைசி வரையிலும் நிற்க வேண்டும். சில சமயத்தில் எக்கச்சக்கமான சோதனைகளை தேவன் கொடுப்பார். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், நம்முடைய சபை விஷயத்தில் கர்த்தர் பயங்கரமான சோதனைகளை கொடுத்தார். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீர் அதிலே பெரியவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. காற்றும் கடலும் வந்தாலும் சொல்ல ஆண்டவரே, கண்மலையே எனக்கு எதிர்த்து வந்தாலும் நீர் எங்களிலே பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டோடைய வசனங்களை வாக்குத்தத்தங்களை போனவா இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தை நினச்சிங்க. கர்த்தரால் கூடாதது ஒன்று உண்டோ? இஸ் தேர் எனிதிங் ஹார்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தரால் கூடாதது 100 வயசில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பது உண்மையானால் கர்த்தர் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அழுப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய திட்டங்கள் மேலே வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரமும் தேவனுடைய தயவும் இங்கே இருக்கிறத பகமாக சொல்கிறான் பாருங்க. இந்த பலிபீடத்தை பார்த்து சொல்கிறான். பிறகு யோசியான்னு ஒருத்தன் வருவான். அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல என்ன பண்ணுவான், எல்லா தீர்க்கதரிசியும் யாரெல்லாம் வந்து இங்கே பலி செலுத்துகிறாரோ அவர்களை எல்லாத்தையும் அவர்கள் எடுத்து எரிச்சு அவர்களை வந்து இந்த இடத்துல பலியிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசனங்கள் தேவன். கடைசியில் என்ன நடக்குது, அந்த ஆமோஸை குறித்து அவன் தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ என்ன பண்ண, உன்னுடைய மனைவி விபச்சாரி ஆயவா, பிறகு உன்னுடைய பிள்ளைகள் வந்து பட்டயத்தால் விழுவார்கள், நீயும் மரித்து போவாயின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் என்ன சொன்னானோ அத்தனை காரியங்களும் அவன் மூலமாக நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய திட்டங்கள் எப்பொழுதுமே நிறைவேறும் என்று ஒரு பெரிய வந்து என்ன எதிர்பார்ப்பு நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்குது. அதே போல 2 ராஜாக்கள் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம், டைம் இல்லாதனால் 12ஆம் வசனத்தை மாத்திரம். ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து தூளை அங்கிருந்து எடுத்து கித்ரோன் ஆற்றிலே கொட்டி விட்டான். ஹல்லேலூயா. அப்போ 300 வருஷங்களுக்கு பிறகு அந்த தீர்க்க தரிசனங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களை, எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரமும் தேவ தயவும் நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம உணரும்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 5 காரியங்களை நான் முன்னே சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்பது என்னன்னா, கர்த்தருடைய கேரக்டர் அண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை நீ பொய் சொல்லாதே அப்படின்னா அவர் பொய் சொல்லாதேன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. எந்தெந்த வார்த்தைகளை தேவன் கர்த்தருடைய வார்த்தைனா அவருடைய நேச்சர் அண்ட் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? 2வது, ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாரு, அந்த நேச்சரை அதாவது அதே நேச்சரை நம்ம மாறும் பொழுது நம்மளோடு கூட ரிகன்சைல் ஆகிறார், நம்மளோடு கூட ஒப்புரவு ஆகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒபீடியன்ஸை, கீழ்ப்படிதலை தேவன் கற்றுக் கொடுத்து ஆபத்தில் இருந்து நம்மை தேவன் விலக்கி விடுகிறார். அதன் பிறகு கர்த்தர் நமக்கு வெகுமதிகளை, ரிவார்டை, இன்ஹெரிட்டன்ஸை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படும் போது இத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருப்பதை
பார்க்க முடிகிறது. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அருமையான போதகர் எல்லாரும் சொல்லுவாங்க, இது அப்போஸ்தலர் சொல்லுவாங்க, நாங்கள் தேவனுடைய வேதத்தை வாசிப்பதிலும் போதகம் பண்ணுவதிலே தரித்திருப்போம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் போதகம் பண்ண வேண்டும் என்று பார்த்தா அந்த காரியங்களை வீட்டில் போய் வாசிக்கும் டைம் இல்லையா. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆள் எழுதின கதை கிடையாது, ஒரு ஆள் எழுதின சம்பவம் கிடையாது, தேவனால் போதிக்கப்பட்ட வசனங்கள். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு அதை கொடுத்துருக்கிறாரு? தேவனுடைய மனுஷன் தேறினாய். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் தேவனா ப்ராஃபிட்டபிள் ஃபார் டாக்ட்ரின், reproof and correction, தேறினாகவும் நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன நடக்குது? ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை தேவனால் அருளப்பட்டிருக்கு ஒன்று. ரெண்டாவது, அவர் தேறினவனாய் மாற்றுவார். அடுத்த லெவலுக்கு ஒன்று கொண்டு போறாரு. நற்கிரியைகளை செய்வனாய் மாற்றுவார், தகுதி உள்ளவனாய் மாற்றுவார். சொல்லுங்க, தகுதி உள்ளவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். சரி, ரெண்டாவது காரியம் போகிற டைம் இல்லாதனால ரெண்டாவது ஒபீடியன்ஸ் ஆஃப் காட். அப்போ முதலுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், பிறகு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு வார்த்தையை இந்த தீர்க்கதரிசி கேட்கின்றான், கீழ்ப்படுகின்றான், கடைசியில் அதற்கு விரோதமாய் செய்து விடுகின்றான். அதனால் அந்த சிங்கமும் அந்த கழுதையும் அங்கே நம்ம பார்க்கணும். 13ஆம் வசனம் சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டியிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. கழுதையை முறித்து போடவும் இல்லை. சிங்கம் எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறதுன்னா, சிங்கத்தினுடைய கேரக்டர் 5 முக்கியமான கேரக்டர்னா ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். ஸ்ட்ரென்த் அண்ட் பவர், அதுக்கு வல்லமும் உண்டு. ரெண்டாவது பலம் உண்டு, வல்லமும் உண்டு. ரெண்டாவது ராயல்ட்டி, அதுக்கு ஒரு பெரிய பதவியை கர்த்தர் வச்சுக்கிறார், இந்த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் இல்லையா, அனிமல் கிங்டத்துக்கு அதுதான் எல்லாமே. அதே மாதிரி டிக்னிட்டி, கண்ணியம் இருக்குது. நாலாவது அத்தாரிட்டி. இந்த 4 காரியங்கள் சிங்கத்தினுடைய கேரக்டர். சிங்கத்தினுடைய கேரக்டர். நம்ம ஆண்டவர் சிங்கத்தை யெகோவா தேவனுக்கு ஒப்பனையாக சொல்லுவாங்க, கழுகுக்கு ஒப்பனையாக சொல்லுவாங்க. அப்போது அந்த பொறுப்பை இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை கர்த்தர் சிங்கத்தின் கையில் ஒரு மிருகத்துக்கு கொடுக்கிறார். மிருகம் சரியாய் நிறைவேற்றி விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வார்த்தை சொல்லுவேன், நாம் ஒழுங்காலன்னா கண்ட கழுதிங்க நாய்ங்க நம்மளை பற்றி பேசணும். அதுபோல் என்ன பண்ண, நாம் ஒழுங்காக இருந்தால் கர்த்தர் தேவன் நம்மை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மேலே திட்டங்களை வச்சிருக்கிறார். சரி, கழுதை எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறதுன்னா, கழுதையை பற்றி பார்க்கும்பொழுது அதில் சர்வீஸ் மைண்டட், சேவை செய்கிறது, ஊழியம் செய்கிறது, சேவை செய்கிறது. ரெண்டாவது சஃபரிங், துன்பத்தை அனுபவிக்குது. அது என்ன பண்ணும்? எஜமானுக்கு என்னென்ன வேலை சொல்கிறானோ அந்த வேலையெல்லாம் கழுதை செய்யும். சிங்கம் செய்யுமா? சிங்கம் சாப்பாடு கூட சாப்பிடாது. போன வாரங்களை பார்த்தோம், சாப்பாடு கூட என்ன பண்ணோம்? பெண் சிங்கம் தான் போயிட்டு சாப்பாடை கொண்டு வருகிறது இல்லையா. அதனால சஃபரிங் அது கிடையாது. மூணாவது என்ன டிக்னிட்டி. ஆண்டவர் டிக்னிட்டியா என்னம்மா, ஹியூமிலிட்டிக்கு டிக்னிட்டின்னு போட்டு சர்வீஸு, சஃபரிங்கு, பீஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. அப்போது முதல்ல சேவை செய்கிறது சஃபரிங்கு, மூணாவது சமாதானத்தை கொண்டு வர்றது. ஆண்டவர் இயேசு கழுதை மேலே போகிறார், அங்கே சமாதானத்தை கொண்டு வருவதற்காக கழுதை மேலே போகிறார் இல்லையா. அந்த பாம் சண்டே அன்னைக்கு போகிறார் பார்த்தீங்களா. அது சேவை செய்ய இந்த 4 கேரக்டர் ஹியூமிலிட்டி கீழ்ப்படிதல் உள்ளதாக. அப்போது ஆண்டவர் 2 காரியத்தை தேவன் அங்கே பிரதிபலிக்கின்றார். சிங்கத்தை அங்கே நிற்கும் பொழுது சிங்கத்தினுடைய கேரக்டரை கர்த்தர் காமிக்கிறாரு. ரெண்டாவது இந்த கழுதினுடைய கேரக்டரை தேவன் ஒரு ஊழியக்காரன் ஒரு பக்கம் ராயல்ட்டி, டிக்னிட்டி, அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த பவர் உள்ளவனாக இருக்கிறான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு வாழ்க்கையில் கழுதையை போல் அநேக அந்த 4 கேரக்டர் உள்ளவனாய் தேவன் மாற வேண்டும் என்பதை தேவன் இங்கே நமக்கு அழகாய் போதிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நாம் மிக மிக அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மனுஷன் ஏமாத்துறான், அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் ஒரு மிருகத்துக்கு கொடுத்து விடுகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் எலியாவோடு கூட பேசுவார், நீ கேரித்த ஆற்றங்கடைக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன். அதை சொன்ன உடனே கரெக்டாக ஒவ்வொரு நாளும் காகம் என்ன பண்ணுது? போய் இறைச்சி அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம மேலே ஆண்டவர் அதிகமாய்
வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில் கொண்டு போயிட்டு அவனை வந்து அந்த சிங்கத்தை சேர்ந்து போட்டு இந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, தானியேலுடைய இது பார்க்கும்பொழுது அந்த மேலே அந்த ஆளுகள் தவறு பண்ணவங்களை தூக்கி அதில் போடும்போது, அதுக்கு முன்னாடி தானியேல் அது ஒன்றும் செய்யலை, ஆனால் அவங்கள போடும்போது டக்குன்னு சிங்கம் எல்லாரையும் கொதறி போட்டுடுச்சு. பிறகு சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்தினாக்கு தூக்கி நெருப்பில் போடுறாங்க. அந்த நெருப்பு அவங்கள ஒன்றும் செய்யலை, ஆனால் தூக்கிட்டு போனோன்னே அப்போ அந்த நெருப்பு கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. என்ன ஆச்சரியமாக இருக்குது தேவனுடைய திட்டங்களில். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் போன வாரங்களை பார்த்த மாதிரி யோசுவா சொல்லும்போது சூரியன் சந்திரனும் அதில் தரித்து நிற்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒபீடியன்ஸ் மிக மிக முக்கியமான ஒன்று. அதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்க. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பாட்டு கொஞ்சம் மட்டும் முடிக்கலாம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். கடைசி எபிரேயன் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஈவினிங் பார்க்கலாம் நிறையா. எபிரேயன் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 8-9 மாத்திரம் வாசிச்சு ஆண்டவர் இந்த ஆராதனை. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி விசுவாசத்தில் அப்போ ஆண்டவர் தேவன் ஆபிரகாமை அழைக்கின்றார். கீழ்ப்படிந்து அந்த அழைப்புக்கு தன்னை முழுமையாய் அவன் அர்ப்பணித்துக் கொள்கின்றான். பாருங்க, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் என்னதென்று புறப்பட்டு போனான். நீங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றீங்க ஒரு ஆளை, ஏன்பா வந்துருப்பா பாரிஸ். பாரிஸ்னா எங்கேயா? பாரிஸுக்கு வாப்பான்னா போயிடுவீங்களா உடனே? பாரிஸில் எங்கேயா அப்படி கேட்க மாட்டீங்க, கட்டாயம் கேட்பீங்க. ஆனால் இவன் கேட்கல, அழைச்ச உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறான். இதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஆண்டவர்கிட்ட கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் எதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதில் நாம் செல்லும் பொழுது கர்த்தர் கட்டாயமாய் நிச்சயமாய் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப பாரம்பரிய கீழ்ப்படிந்து 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட. அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. கர்த்தர் என்ன அழைச்சாரு, கர்த்தர் என்ன வழி நடத்தி செல்றாரு, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு மாத்திரமல்ல என் சந்ததிக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும். ஹல்லேலூயா. அது நிறைவேறும் என்பதை இந்த அருமையான ஆபிரகாம் அறிந்திருந்தான். நீங்கள் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று தேவனுடைய வார்த்தை, 2வது காரியம் பார்த்தோம் அந்த வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறது. அப்போ அந்த கீழ்ப்படுகிறது மிக மிக முக்கியமான காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவில் அருமையான மார்ட்டின் லூத்தர் கிங்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் தன்னுடைய ஸ்பீச்சில் ஒரு தடவை சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? என்னுடைய ஆசை எனக்கு பிறகு 1960 இருந்து 68 அவர் மறிச்சு பிறகு சுட்டுறாங்க, இப்போ மறித்து போகிறார். அப்போ சொல்கிறாரு, எனக்கு பிறகு எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. 4 பிள்ளைகள் அவங்க எப்படி நேரம் இருக்கிறாங்க, எப்படி டிக்னிஃபைடாக இருக்கிறாங்க, எப்படி பெரிய ஆளாக இருக்காங்க முக்கியம் இல்லை, அவங்க எந்த கேரக்டரோடு கூட இருக்கிறார்கள். அவருடைய கேரக்டர் பிரதிபலிக்கப்பட வேண்டும் சொல்லி அவர் மறித்து விடுகிறார். அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் இயேசுனுடைய அருமையான கேரக்டர் நம்ம பிரதிபலிப்போம். நம்மை கொண்டு கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.